அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம டூத் பேஸ்ட்டை வச்சு எளிமையான முறையில் க்ளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம். கிச்சனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி வீடு துடைக்கவும் ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படலாம். நம்மளுக்கு இன்றைக்கி தேவை காலியான டூத் பேஸ்ட் உள்ளுக்கே நம்மளுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டு இருக்கும். அதை வச்சு நம்ம இன்றைக்கி க்ளீனிங் டிப்பு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு இதை கட்டிங் பண்ணிவிட்டேன். மொத்தம் நான் 2 இதை கட்டிங் பண்ணி அதை நான் எடுத்து க்ளீனிங் டிப்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுக்கு இன்றைக்கி தேவை 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பேஸ்ட்டு வேணும். அது என்ன பேராக இருந்தாலும் சரி, டூத் பேஸ்ட்டு நீங்கள் என்ன பேர் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இன்றைக்கி நம்ம க்ளீனிங் பண்ணுறதுக்கு. ஓகே, நல்லா உலுக்கி ஊற்றிக்கிறங்க. இல்லைன்னா 2ஆக வகுந்து கூட நீங்கள் ஊற்றிக்கிறலாம். 2ஆக வகுந்து அதுக்குள்ளே கழுவி விட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி 2ஆக வகுந்து இந்த மாதிரி கழுவுனீங்கனாலே உங்களுக்கு க்ளீனிங் டிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதில் நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 ஸ்பூனு, இல்லைன்னா சில நேரத்தில் 1 ஸ்பூன் கூட நம்மளுடைய பசங்க வச்சுருவாங்க. அதெல்லாம் தூக்கி போடாமல் எடுத்து கேட்டிங்கன்னா அவங்க கொண்டு வந்து கிச்சன்லேயே தந்துடுவாங்க நம்மளுக்கு. நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ டைம் இருக்கோ இந்த மாதிரி நம்ம நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் இது வீணாலாம் போகாது. அந்த பாட்டில் அப்படியே இருக்கும். அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, நான் அடிக்கடி இதெல்லாம் செய்யத்தான் செய்வேன். எனக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா சேர்த்து வச்சுக்கிறேன். தூக்கிலாம் போட மாட்டேன். எதுக்காவது தேவைப்படுமேன்னு சேர்த்து வச்சுக்கிருவேன். இப்போ ஒரு இது அடித்தாச்சு. இன்னொரு இதே நான் கட்டிங் பண்ணி நம்ம நல்லா எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதோட தலைப்பகுதியை கூட நீங்கள் புனலாக கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த புனலுக்கு கூட நீங்கள் தலைப்பகுதியை கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். புனலுக்கு உங்களுக்கு அதாவது நான் பொதுவாக அந்த புனல்கள்லாம் இதெல்லாம் இதில் கார்டனில் வச்சுருப்பேன். சமயத்தில் எனக்கு தொலைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். அப்போ இதை எடுத்து ஊற்றிக்கிடுவேன் ஏதாவது பயிர் ஊக்கி கொடுக்கல. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய கிளீனர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டூத் பேஸ்ட் தண்ணியை லேசாக அப்படியே தொளிச்சு விட்டு நீங்கள் அடுப்புக்கு மேலே தைல்ஸ் இருக்கும், அந்த இடம் எண்ணெய் தெரிச்சிருக்கும். அந்த கவுச்சி ஆக்குற அன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப சில நேரத்தில் மீனுகள்லாம் சரியான வாடையாக இருக்கும். அன்றைக்கெல்லாம் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும். அந்த எண்ணெய் பிசுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். ஈஸியாகவே நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். இந்த இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நல்லா சுத்தமாக உங்களுக்கு போயிடும். இந்த மாதிரி லேசாக அப்படி தொளிச்சு விடுங்க. தொளிச்சு விட்டுட்டு இப்போ ஸ்பாஞ்சை வச்சு லேசாக அப்படியே தொடச்சிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்ருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கிளீனர் வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். உங்களுக்கு கவுச்சி ஆக்குனதுக்குள்ளே ஒரு அடையாளமே தெரியாது. நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கும் இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா சுத்தமாக ஆயிரும். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி உள்ள கிளீனருக்கு நம்ம எல்லா கிளீனரும் இன்றைக்கி செய்கிறோம். நம்மளை டூத் பேஸ்ட்டை வச்சு தான் செய்கிறோம். எந்த பேராக இருந்தாலும் சரி, கோல்கட்டா என்ன பேராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகே, உங்களுக்கு பாட்டிலில் இந்த மாதிரி பாட்டிலோட மூடி எடுத்துக்கிறங்க. மூடி எடுத்து ஒரு 3 ஓட்டை இல்லை ஒரு 5 ஓட்டை போட்டு வச்சுக்கிறங்க. கம்பியை சூடு காட்டிட்டு அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஒரு காலி பாட்டிலில் அந்த கிளீனர் வச்சுருக்குறோம்ல அதை ஊற்றி வச்சுக்கிறோங்க. இது 10 நாள் வரைக்கும் இல்லை 2 வாரம் வரைக்குமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் 2 வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம், நம்ம முடிச்சிருவோம். அது வேறு கணக்கு. இந்த மாதிரி புனலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இருந்துச்சுன்னா இந்த இதை தூக்கி போட்டுருங்க. குப்பையை போட்டு வீட்டுக்குள்ளே சேர்க்க வேண்டாம், பார்த்துக்கிறங்க. இல்லைன்னா ஒரு அவசரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. நான் பொதுவாக இதை கார்டனுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த புனலை இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கிறங்க. இதை நீங்கள் 2 வாரம் வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கெட்டுலாம் போகவே செய்யாது. ஆனால் இயற்கையாக நம்மளுக்கு ஒரு 2 நாள்லேயே முடிஞ்சு போயிடும். அப்புறம் அந்த இடத்துல இந்த ஒரு இடத்த மட்டும் நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல லேசாக அப்படியே தொளிச்சு விட்டு நீங்கள் மாப்பை போட்டுற வேண்டியதான், முடிஞ்சிருச்சு. மாப்பை போட்டாலே உங்களுக்கு விடாப்படியான அழுக்குகள், கண்ணுக்கு தெரியாத அழுக்குகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தைல்ஸ்லேருந்து உங்களுக்கு சூப்பராகவே வெளியேறதை நீங்கள் கண்கூறாகவே பார்ப்பீங்க. ஓகே, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அழுக்குங்க, நம்ம டைல்ஸ் நேற்று தான் நம்ம வீடு துடைச்சோம், இன்றைக்கே அழுக்க நீங்களே பாருங்கள். இந்த ஒரு சின்ன இடத்துலேயே நம்மளுக்கு அவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ நீங்களே பாருங்கள். அப்புறம் இன்னொரு இடத்தையும் உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல நல்லா தொளிச்சு விடுங்க. இந்த இடத்துல நல்லாவே அழுக்கு இருக்குது. ஏற்கனவே வீடு இன்றைக்கி நான் கூட்டிட்டு அந்த இடத்த எல்லாம் அள்ளிட்டு கூட்டிட்டு நல்லா தொடச்சேன். அப்படி இருந்தும் அதில் அழுக்கு இருக்குது. அதோட தான் நான் இதை சரி நம்மகிட்ட டூத் பேஸ்ட் இருக்குது, நம்ம அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோதான். நல்லா தொடச்சிட்டினாலே உங்களுக்கு நல்லா க்ளீனாக போயிடும். ப்ளஸ் உங்களுக்கு கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே அந்த வாடைக்கு இருக்கவே இருக்காது. அதுக்குள்ளே ஏதாவது மருந்துகள் ஏதாவது வச்சுக்கிறோங்க. ஏதாவது
ஹோம்மேடி மருந்துகள் நம்ம வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஏதாவது வச்சுக்கிறோங்க. அப்போ நம்ம கரப்பாம்பூச்சி பள்ளியெல்லாம் அதுக்குள்ளே போய் இருக்காது. இப்போ நீங்களே அழுக்கு நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழுக்கு இருக்குது அந்த கொஞ்சம் இடத்துலே பாருங்கள். விடாப்படியான அழுக்கு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு இந்த இடத்த துடைச்சதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் உங்களுக்கு ப்ரூஃப். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வீடெலாம் துடைச்சி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். எப்போதும் வீடு துடைக்கிறதுக்கும் இதை போட்டு வீடு துடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம கிச்சனில் இருக்கிற எண்ணெய் பிஸ்கு நம்மளுக்கு போயிடும். அதே நேரத்தில் கவுச்சி நம்ம எதுவும் மீன் ஏதாவது பிளால் விட ஜாமான் யூஸ் பண்ணோம்னா சமைச்சோம்னா நம்மளுக்கு ரொம்ப வாடையாக இருக்கும். நம்மளுக்கு இருக்காது, வெளியில் இருந்து வரவங்களுக்கு அப்படியே கப்புன்னு வாடை அடிக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கடா. அந்த டூத் பேஸ்ட்டு அந்த கவுச்சி எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வாங்க நம்ம இரும்பு தாவா வந்து க்ளீன் பண்ணுறதை பார்க்கலாமா? ஆமாம், ஏன்னா வந்து இது வந்து சப்பாத்தி யூஸ் பண்ணுவேன், இரும்பு தாவா. அது பின்புறம் வந்து எனக்கு கரை பிடிச்சிருக்கு. நானும் இப்போ 2-3 நாளாக தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன், கரை பிடிச்சிருக்கு. எண்ணெயை தடவி வைக்கலைன்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு கரை பிடிச்சிருச்சு. அந்த துருவை வந்து நீக்கிறதுக்கு வந்து நம்ம ஈஸியாகவே இந்த கிளீனர் இருக்குல்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விட்டு நல்லா தேய்ச்சிட்டு கழுவிடுங்க. கழுவிடலாம் உங்களுக்கு அந்த அதில் உள்ள துரு வந்து உங்களுக்கு ஈஸியாகவே போயிடும். ரொம்ப சிரமம்லாம் தேவையே இல்லை. அப்புறம் கழுவிட்டு நம்ம காய வச்சு எண்ணெய் தடவி வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த துரு வந்து உங்களுக்கு பிடிக்காது. ஓகேயா? நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம்னா அந்த துரு பிடிக்க வேலையே இல்லை. நானும் இதை யூஸ் பண்ணி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் காத்தோட்டமாக தான் நான் மாட்டி தான் விட்டேன். நான் எண்ணெய் தேய்க்கலேன்னு நினைக்கிறேன். அதனால் பின்பக்கம் மட்டும் எனக்கு வந்து கரல் பிடிச்சிருச்சு. நானும் ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல தான் இதை கவனித்தேன். அவளாம் இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுப்பில் லேசாக வச்சினாலே உங்களுக்கு நல்லா காஞ்சிடும். அப்புறம் நல்ல ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டினாலே உங்களுக்கு சூப்பராக காஞ்சிடும். அதோட எடுத்து கவுத்திடலாம். இப்போ நம்மளுக்கு பின்னுக்கு வந்து ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. அதில் வந்து கொஞ்சோன்னு ஒரு எண்ணெயை ஒரு சொட்டு ஊற்றி நல்லா தடவிடுங்க. எண்ணெய் காய தடவிட்டினாலும் உங்களுக்கு துரு பிடிக்காது. நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் நான் வந்து எண்ணெய் தடவலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து எனக்கு வந்து துரு பிடிச்சிருக்கு. நானும் கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டேன். நானும் சப்பாத்தி செஞ்சு ரொம்ப நாளாயிருச்சு, அதனால அதை கவனிக்கவே இல்லை. பாட்டிலில் ஊற்றி வைக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு 2 வாரம் வரைக்குமே கெட்டெல்லாம் போகாது. ஓகே, பயமே இல்லாமல் நீங்கள் கலந்து வச்சுக்கிறலாம். எப்பப்போ தேவையோ வீடு துடைக்கிறீங்களா டக்குன்னு எடுத்து அப்படியே தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் வீட்டை துடைச்சிடலாம். டைல்ஸ் துடைக்கிறீங்களா முதல்ல உள்ளது இந்த மாதிரி லேசாக அப்படி தொளிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே துடைக்கலாம். இல்லை துணியில் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே துடைச்சி விட்டுடலாம். உங்களுக்கு நல்லா படவலண்டு வரும். அழுக்கு இல்லாத மாதிரி தான் தெரியும். நம்ம வந்து அழுக்கு வந்து அதை அப்படியே எடுக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். துணியை நினச்சி நான் புழிஞ்சு காட்டுறேன். நம்மளுடைய ஐஸ் பெட்டி, கிச்சனு நம்ம நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கம்மாமல் நல்லா வாசமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு பூச்சிகளும் வரவும் வராது. அதே நேரத்தில் அழுக்குகளும் உங்களுக்கு நல்லாவே வெளியாகும். இந்த டூத் பேஸ்ட்டில் என்ன பேர் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன பேர் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கிளீனரே ஒத்து வந்துச்சுன்னா ரெகுலராகவே இதை செய்யுங்க. நீங்கள் எப்போவுமே செய்யுங்க. ஓகே, இதை பாருங்கள், துணியை புழிஞ்சு கட்டுறேன் பாருங்கள். இது வந்து 2வது தடவை புளிகிறது. முதல் தடவை புழிஞ்சிட்டேன். இது 2வது தடவை நான் துணியை புளிகிறேன் பாருங்கள். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இதை புழிஞ்சிருவோம். ஓகேயா? இந்த கிளீனிங் டிப்பு உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ பேர் செஞ்சு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். ஓகேயா? நீங்கள் வந்து டூத் பேஸ்ட்டு காலியாக போனதை கூட நீங்கள் கழுவி கூட இந்த டிப்புகள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். எல்லார் வீட்லேயுமே இருக்கிற பொருள் இந்த டூத் பேஸ்ட்டு. ஓகேயா? அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக கிளீனிங்க்கு ஒரு தடவைக்காவது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னை நம்பி இந்த கிளீனிங்கை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா திருப்தியாக இருக்கும். எப்போதும் கிளீனிங் பண்ணுறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். கிளீனிங் டிப்பு வந்து ரொம்ப ஒரு எளிமையான கிளீனிங் டிப்பு, எல்லோரும் செய்யக்கூடிய கிளீனிங் டிப்பு இது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.